வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சாப்டர் 19 upward and downward L and ish. பாருங்க, upward L. L is normally written upward initially or finally. நம்ம வந்து L வந்து upward-ஆவும் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடங்கள்ல டவுன்வர்டாகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இஷ் வந்து நம்ம டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடங்கள்ல அப்வர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்போ பாருங்க, எல் வந்து நார்மலா வந்து அப்வர்டா யூஸ் பண்ணுவோம், எப்போ இனிஷியலாகவும் ஃபைனலாகவும். எக்ஸாம்பிள் பாருங்க, லேப்ஸ் எல் பி எஸ் ஆ சவுண்டு, லேப்ஸ். அடுத்தது ஸ்பெல் எஸ் பி எல் ஏ சவுண்டு, ஸ்பெல். அடுத்தது லோடு எல் டி டார்க்கா ஓ சவுண்டு, லோடு. அடுத்தது பாருங்க, டெலே டி எல் டே லே டெலே. அடுத்தது பாருங்க, அலேஜ் அலேஜ் ஆ லேஜ் ஏ சவுண்டு, அலேஜ். அடுத்தது ஜெல்லி ஜே டார்க்கா எழுதணும், எல் ஜெல்லி ஜெல்லி. அடுத்தது லேக் எல் கே ஏ சவுண்டு, லேக். அடுத்தது கோல் பாருங்க, கே எல் ஓ சவுண்டு, கோல். அடுத்தது லோஃப் எல் எஃப் ஓ சவுண்டு, லோஃப். அடுத்தது ஃபெலோ எஃப் எல் ஏ சவுண்டு ஓ சவுண்டு, ஃபெலோ. அடுத்தது பாருங்க, லோத் எல் இத்து சவுண்டு ஓ சவுண்டு, லோத். அடுத்தது அத்தெல்லோ அத்தெல்லோ ஆ ஏ சவுண்டு ஓ சவுண்டு, அத்தெல்லோ. அடுத்தது லேசி எல் எஸ் ஏ சவுண்டு இ சவுண்டு, லேசி. அடுத்தது பாருங்க, அசைல் எஸ் எல் ஆ சவுண்டு ஏ சவுண்டு, அசைல். அடுத்தது சேல் எஸ் எல் ஏ சவுண்டு, சேல். அடுத்தது ஸ்டேல் ஸ்டேல் ஏ சவுண்டு, ஸ்டேல். இப்படிதான் எழுதணும். எப்படி எழுது? அடுத்தது பாருங்க, லெஷர் எல் ஷர் ஏ சவுண்டு, லெஷர். அடுத்தது ஷாலோ பாருங்க, அப்வர்ட்ல போடணும், ஷா லோ ஆ சவுண்டு ஓ சவுண்டு, ஷாலோ. அப்வர்ட்ல எழுதணும். இதுதான் என்னுடைய ரூல்ஸ். அடுத்தது பாருங்க, எல் presiding or following curve. When L immediately presides or follows a circle which is attached to a curve, it is written in the same direction as the circle. பாருங்க, L வந்து இமீடியட்டா சர்க்கிள் கூட வந்துச்சு அப்படின்னா, அது கூடவே வந்து கர்வ் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க அதே டைரக்ஷனாவே அந்த எல்ல வந்து போட்டுடணும். அது எப்படி வந்து அப்வர்டா வந்தாலும் வரும், டவுன்வர்டா வந்தாலுமே வரும், அந்த டைரக்ஷனாவே வந்து நம்ம வந்து எல் போட்டுடணும். எக்ஸாம்பிள் பாருங்க, லெசன் எல் எஸ் என் ஏ சவுண்டு ஆ சவுண்டு, லெசன். அப்ப எல் நான் போடுறேன், எஸ் கூட வந்து எஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கு, எஸ் போட்டுட்டு என் போட்டுறேன், எல் எஸ் என் லெசன். அடுத்தது நேசல் என் சர்க்கிள் சர்க்கிள் எஸ் போட்டுட்டு எல் அதே டைரக்ஷனாவே போட்டுடணும், நேசல். ஓகே. அடுத்தது பாருங்க,
elusive L S V டார்க்கா பண்ணோம் A lu sieve elusive. அடுத்தது vessel V டார்க்கா பண்ணோம் S L vessel. அடுத்தது losing பாருங்க L S இங் டார்க்கா பண்ணோம் U சவுண்ட் losing. அடுத்தது Kingsley K இங் டார்க்கா பண்ணோம் S L Kingsley Kingsley அந்த டைரக்ஷனாவே போட்டுறணும். அடுத்தது listen L S M E சவுண்ட் ஆ சவுண்ட் listen. இப்போ இது வந்து upward L வந்து போட்டிருக்கோம். அது எந்த டைரக்ஷனாவே S போடுறோமோ அதே டைரக்ஷனாவே அடுத்த ஸ்ட்ரோக் போட்டுறணும் listen. ஓகே, அடுத்த ரூல்ஸ் பாருங்க. L after N and ing. After the strokes N and ing, final L is written downward so as to avoid a change of motion. இப்போ பாருங்க N-க்கு அப்புறம் இங்குக்கு அப்புறம் வந்து ஃபைனலா வரக்கூடிய L வந்து நம்ம டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க only N வந்திருக்கு லீ O சவுண்டு E சவுண்டு only இப்படி எழுதணும். N வந்திருக்கா அப்ப டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும் L. அடுத்தது wrongly R இங் டார்க்கா போடணும் L wrongly wrongly டவுன்வர்ட் போட்டுடணும். அடுத்தது manly M N லீ manly manly இப்படி எழுதிடணும். அடுத்தது manliness இங்க பாருங்க manliness enlisting இது எல்லாமே வந்து டெரிவேட்டிவ்னு இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டெரிவேட்டிவ் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். manliness M N L N S manliness. enlisting N L is ting A சவுண்டு E சவுண்டு enlisting இப்படி தான் எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். அடுத்த ரூல்ஸ் பாருங்க. L and vowel indication. Initial L is written downward when preceded by a vowel and followed immediately by K, G, M, N, ing. Not circled or hooked initially. பாருங்க K, G, M, N, ing இதை ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இங்க பாருங்க vowel plus L plus K, G, M, N, ing இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து vowel சவுண்ட் வரும், அடுத்தது L வரும், இதுல ஏதாவது ஒன்று கேவா இருக்கலாம், கேவா இருக்கலாம், எம் என் இங்க இதுல ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது எல் பாருங்க, எல் கே கே எம் என் இங் வவ்வல் வராம எல் வந்து இந்த ஸ்ட்ரோக்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அப்வார்ட்ல வந்து போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அலைக். அலைக்குன்னு சொல்லும்போது வவல் சவுண்ட் வந்திருக்கு இல்லையா? இப்போ வவல் அலைக், அ லைக், அலைக். அப்போ கேங்கிற ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ வவல் சவுண்ட் வந்திருக்கு, எல் வந்திருக்கு, கே வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து எல் வந்து டவுன்வர்ட்ல போடணும். அடுத்தது பாருங்க, லைக், எல் கே ஐ சவுண்டு. இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. இந்த இடத்துல வவல் சவுண்டு வரல, லைக் எல் வந்திருக்கு, இந்த கேங்கிற ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்போ இதை மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்வார்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது அலோன். அலோன் ஆ சவுண்டு, ஓ சவுண்டு, அலோன். அடுத்தது பாருங்க, லோன், எல் என் ஹூக்கு, ஓ சவுண்டு, லோன். அடுத்தது அலாங், எல் இங், ஆ ஆ சவுண்டு, அலாங். அடுத்தது
லாங் எல் எல் இங் ஆ சவுண்டு லாங். அடுத்தது எல்ம் எல் எம் ஏ சவுண்டு எல்ம். அடுத்தது lamb எல் எம் ஏ சவுண்டு lamb. ஓகே, அப்போ வவல் பிளஸ் எல் இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட்ல எழுதணும். அதுவே வவல் வராம எல் பிளஸ் இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா அப்வார்ட் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்த ரூல்ஸ் பாருங்க. எஃப் வி சர்க்கிள் எஸ் கே ஸ்ட்ரெயிட் அப் ஸ்ட்ரோக்ஸ் அப்வார்ட் ஆறு ஒய் ஏ சவுண்டு பிளஸ் எல் வந்துச்சு அப்படின்னா வந்து டவுன்வார்ட் எல் போடணும். அடுத்தது பாருங்க, அதே எஃப் அப்படி இல்லைன்னா வி சர்க்கிள் எஸ் ஸ்ட்ரெயிட் அப் ஸ்ட்ரோக்ஸ் அப்வார்ட் ஆறு ஏ சவுண்டு எல் பிளஸ் இது கூட வவல் சவுண்டு கடைசியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எல் போடணும்னா அப்வார்ட் எல் போடணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபால் எஃப் எல் ஆ சவுண்டு ஃபால். இப்போ இங்க எஃப் வந்திருக்கா, எஃப் பிளஸ் எல் டவுன்வர்ட் எல் போட்டுடணும். அடுத்தது ஃபாலோ லோ ஆ சவுண்டு ஓ சவுண்டு. இங்க பாருங்க, ஃபாலோன்னு சொல்லும்போது கடைசியில ஓ அப்படிங்கிற பிளஸ் வவல் வந்திருக்கு. அப்ப பிளஸ் வவல் வரும்போது நீங்க வந்து அப்வார்ட் எல் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, வேல் வி எல் ஏ சவுண்டு வேல். அடுத்தது பாருங்க, வேலி வி டார்க்கா எழுதிட்டு எல் வேலி வேலி. அடுத்தது பாருங்க, ஸ்கேல் எஸ் கே எல் ஏ சவுண்டு ஸ்கேல் டவுன்வர்ட் எல் போடணும். அடுத்தது பாருங்க, சர்க்கிள் எஸ் கூட வந்திருக்கா, சர்க்கிள் எஸ் கே கூட வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து டவுன்வர்ட் எல் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்கேலி எஸ் சர்க்கிள் எஸ் கே லி ஸ்கேலி. இப்போ பாருங்க, ஈங்கிற வவல் சவுண்டு பிளஸ் வவல் சவுண்ட் வந்திருக்கு, அதனால அப்வார்ட் எல் யூஸ் பண்றோம். அடுத்தது ரூல் ஆர் எல் ஊ சவுண்டு ரூல். அடுத்தது ரூலி பாருங்க, ஆர் எல் அப்வார்ட் போடணும் ரூலி ரூலி. ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. அடுத்த ரூல்ஸ் பாருங்க. மீடியல் எல் is generally written upward but either form is used for an easier joining. ஜெனரலா நம்ம வந்து அப்வார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் எய்தர் ஃபார்ம், அதாவது அப்வார்ட்ல போடுறது டவுன்வார்ட்ல போடுறது வந்து நம்ம வந்து ஈஸியர் ஜாயினிங்காக ஒரு சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் மீடியலா வரும்போது. பாருங்க, அன்லோட் unload 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 இப்படி எழுதணும். அடுத்தது unlock பாருங்க, unlock unlock ஆ சவுண்ட் unlock. அடுத்தது பாருங்க, vulgar v டார்க்கா எழுதணும், l கர் சவுண்ட் வல்கர் இப்படி எழுதணும். அப்வார்டு இங்க டவுன்வார்டு இங்க அப்வார்டு. அடுத்தது பாருங்க, அவர் லுக் வர் எல் கே அவர் லுக் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, ஃபெசிலிட்டி எஃப் எஸ் எல் டி ஃபா சி லி டி ஃபெசிலிட்டி இப்படி எழுதணும். அடுத்தது ஃபில்ம் எஃப் எல் எம் இ சவுண்டு ஃபில்ம் இங்கே டவுன்வார்டில் யூஸ் பண்ணணும். ஓகே,
இதுதான் இதனுடைய ரூல்ஸ். அடுத்தது பாருங்க, upward and downward ish. The curve ish joined to another curve generally follows the motion of that curve. இங்க பாருங்க, ishங்கிறது curve தான். இந்த curve stroke வந்து இன்னொரு curve stroke கூட வரும்போது அதை எப்படி எழுதணும் அப்படின்னா அதே மோஷனாவே நம்ம எழுதிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, fish f ish. இப்போ ish வந்து அதே சைடாவே போட்டுடணும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க fish. அடுத்தது ஸ்மாஷ் s m ish, இது கூடவே இந்த சைடாவே போட்டுடணும், ஆ சவுண்டு ஸ்மாஷ். அடுத்தது பாருங்க லாஷ் l ish, ஆ சவுண்டு லாஷ். அடுத்தது பாருங்க, இது பாருங்க, இது வந்து n நாஷ்னு சொல்லும்போது n சவுண்ட் வருது இல்லையா. இப்போ இந்த மாதிரி nங்கிற ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு மட்டும் nக்கு மட்டும் நாஷ். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். அடுத்த ரூல் பாருங்க, we joined to a straight stroke ish is generally written downward. இப்போ ishங்கிற ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் கூட வரும்போது நம்ம வந்து டவுன்வர்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, புஷ் p ish u சவுண்ட் புஷ். அடுத்தது பாருங்க செரிஷ் che ri ish. இங்க பாருங்க che ri e சவுண்ட் செரிஷ், இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க ஷேக் ish k a சவுண்ட் ஷேக். அடுத்தது பாருங்க ஷெரி ஷே ரி a சவுண்ட் e சவுண்ட் ஷெரி, இப்படி எழுதணும். இங்க பாருங்க இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் தான். டி வந்து டார்க் ஸ்ட்ரோக், டார்க் ஸ்ட்ரோக் மீன்ஸ் இது நம்ம டார்க்கா எழுதுறோம் இல்லையா, அதனால ஹெவி ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுடைய புக்ல. இங்க பாருங்க டேஷ். இந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரோக் டி கூட வரும்போது மட்டும் நம்ம வந்து இஷ் வந்து அப்வார்ட்ல யூஸ் பண்ணணும், டேஷ். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல். இது தனி, இது ஜெனரல். ஓகே, அடுத்த ரூல் பாருங்க, after a straight down stroke with an initial attachment ish is generally written on the opposite side to such attachment. எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்பாஷஸ் s p ish, ஸ்பா s இது கூட ஸ்பாஷஸ். ஓகே, இங்க பாருங்க ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரோக்னு சொல்லிருக்காங்க, இது ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரோக். இங்க பாருங்க s வந்து இந்த சைடுல பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சைடுல இஷ் போடணும். இங்க பாருங்க ரிட்டன் ஆன் த ஆப்போசிட் சைடு. ஓகே, அடுத்தது பாருங்க பிரஷ் ப்ளஷ், பல்லு சவுண்ட் ப்ளஷ். இங்க பாருங்க ஹூக் அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம ஆப்போசிட் சைடுல இஷ் போடணும், ப்ளஷ். அடுத்தது பிரஷ், பர் சவுண்ட் டார்க்கா போடணும், இதுக்கு ஆப்போசிட் வந்து இது பிரஷ், இப்படி எழுதணும். ஹூக் இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம அந்த சைடுல வந்து இஷ் போடணும். ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். அடுத்தது பாருங்க, in other cases the form is used which gives the easier joining. sugar எக்ஸாம்பிள் பாருங்க, ish கர் சவுண்ட் டார்க்கா போடணும், ஊ சவுண்ட் சுகர். அடுத்தது பாருங்க ஷாக்கிள் இஷ் கல் சவுண்ட் ஆ சவுண்ட் ஷாக்கிள். ஈஸியா ஜாயின் ஆகிறதுக்காக வந்து நம்ம அப்வார்ட்ல இஷ் போட்டு அந்த ஸ்ட்ரோக்கை ஜாயின் பண்ணிடுறோம். ஷோஃபர் இஷ் ஃபர் ஓ சவுண்ட் ஷோஃபர். அடுத்தது ஷோவல் இஷ் இஷ் வல் சவுண்ட் ஓ சவுண்ட் ஷோவல். இப்போ ஈஸியாக ஜாயின் ஆகிறதுக்காக வந்து நம்ம இதில் வந்து டவுன்வார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் அப்வார்ட் யூஸ் பண்ணி ஃபர் போட்டிருக்கோம். ஓகே.
இதுதான் இதனுடைய ரூல்ஸு. இப்போ இங்கே கொடுத்துருக்க இல்லையா எல்லா எக்ஸாம்பிளும் எல்லாத்தையும் வந்து 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.